ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல்னா சொரக்காவும் ப்ரானும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் எந்த ஆயில் எடுக்கிறேன்னா மஸ்டர்ட் ஆயில் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆயிலில் தான் இப்போ நான் செய்கிறேன். கடாயை நல்லா சூடேறிச்சு. கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். போதும். இந்த ப்ரானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடேறிச்சு. ப்ரானை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தான் ஃப்ரை பண்ண, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, கெட்டி ஆகிடும் ப்ரானு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் கூட சேர்த்துனா, சுரக்காய் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக மேலே இருக்கிற தூளெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அப்புறம் நீளமாக கட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி பொடிசாக நல்லாயிருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும். நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறைய எண்ணெய் வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா, பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூனு, ஒரு பிரிஞ்சால் இலை, 2 காஞ்ச மிளகா நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஆயில் நல்லா சூடு ஏறிச்சு. நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. அது கூடவே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணணும். நம்ம சுரக்காய் அரைஞ்சி வச்சுக்கிறேங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணணும். நீங்கள் துண்டு துண்டாக ஸ்கொயர் கட் பண்ணிங்கன்னா நல்லா வராது. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான் இந்த கட் பண்ணுறது. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணிடலாம். நல்லா மெலிசாக அழகாக சூப்பராக வந்துடும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய் ஃபேவரட் கடாய் இந்த வீட்டில், அதனால தான் இதே கடாயில் எப்போவுமே சமைக்கிறோம். இது கலக்கிறதுக்குள்ள நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த கடாய். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விடலாம். இதிலே தண்ணி விடும். பாருங்கள், இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மூடி வைக்கலாம் ஒரு 5 மினிட்ஸு. நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். இதை நல்லா பாதி வதங்கிடுச்சு, இன்னும் வதங்கணும். அப்பப்போ கலக்கி விட்டுக்கலாம். இனிமேல் மூடி வைக்க வேணாம், ஓப்பனாகவே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் க்ளீனாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது இது கூடவே நம்ம முதல்ல வறுத்து வச்ச ப்ரானை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் சேர்த்துனா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்த அளவாக போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு சுரக்காய் ப்ரானோட ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் எந்த அளவுக்கு சுரக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் தண்ணியே கொஞ்சம் கூட நான் சேர்த்தவே இல்லை, நீங்களும் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆயிலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்க்கணும். ஏன்னா அது வதங்க ஆயில் பிரிஞ்சு வரும். கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன் லாஸ்ட்டாக ப்ரானை சேர்க்குறதுனா அது வந்து நல்லா கெட்டியாகிடும், அதனால நம்ம சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில். பாருங்கள், ப்ரான் சேர்த்து நான் 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. ப்ரான் வேறு சேர்த்துருக்கு இல்லையா, சூப்பரான ஒரு மணம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வீடியோ தள்ளாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.